பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு பாத பிரச்சனை சம்மந்தமாக தான் நம்ம பேச போகிறோம். நம்ம சந்தித்த ஒரு நபர், அவர் நம்மக்கிட்ட சொன்ன விஷயங்கள் எல்லாம் கேதர் பண்ணி, அவருக்கு சில சொல்யூஷன் நம்ம சொல்லியிருக்கோம். அதன் அடிப்படையில் அதை உங்களுக்கு பகிர்ந்தா, நிச்சயமாக உங்களுக்கும் அதில் அந்த மாதிரி சிக்கல்கள் இருந்தால் நீங்கள் தீர்த்து கொள்வதற்கு ஒரு ஏதுவாக இருக்கும் அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவை பதிகிறோம். பேர், ஊர், மாவட்டம் அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. அவர் திடீர்னு கால் பண்ணி தொடர்ச்சியாக கால் பண்ணிக்கிட்டே இருந்தார். நான் நேரம் கிடைக்கும்போது பேசுகிறேன் அப்படின்னு சொன்னாலும் நம்மளை விடவே இல்லை. வாட்ஸ்அப்பில் அடிக்க அப்படி இப்படின்னு பண்ணிக்கிட்டே இருந்தார். ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டாருன்னா, காசு கொடுத்தா தான் இவன் பேசுவான் போல இருக்கும். காசு ரூ. 500 பணத்தை போட்டுட்டு இப்போ பேசிக்க அப்படின்னு உடனே பணத்தை ரிட்டர்ன் போட்டேன். பணத்திற்காண்டிலாம் பேசுறதில்ல. என்னோட சுச்சுவேஷன் அப்படி ஊருக்குள்ள திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. ரெடியாக கட்டி அது வேறு கசகசன்ட்டுருக்கு ஒரு பக்கம், என்னோட ஓட்டு விட்டு பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கு. எனக்கு ஒரு உடல்நிலை சரியில்லை, மருத்துவமனை போயிட்டு இருக்கு. இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் தாண்டி தான் உங்கள்கிட்ட நான் பேச வேண்டியிருக்குன்னு சொன்னாலும் அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலை. அதெல்லாம் முடியாது, நீ என்னோட பிரச்சனைக்கு முதல்ல பதில் சொல்லு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டார். அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னு அவர்கிட்ட கேட்டப்போ அவர் சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கும் பக்கத்து நிலத்துக்காரருக்கும் ஒரு பாத பிரச்சனை. என்ன பாதை அப்படின்னா, இவங்க 2 பேரும் முதல்ல வாய்மொழியாக பேசியிருக்காங்க. இவருடைய இடத்துக்குள்ள நிலவியல் பாதை என்று ஒரு மூலையில் டாட்டாட்டா போகுது. அதே மாதிரி அந்த பக்கத்து லேண்டுக்காரருக்கு அவருடைய இடத்துல பாதையே வருது, பாதையே காட்டுது. ஆனால் இவருடைய இடத்துக்குள்ள அந்த பாதை சுருங்கி நிலவியல் பாதையாக மட்டும் காட்டுது. இப்போ இவங்க 2 பேரும் என்ன பேச்சாத்த பண்ணிக்கிட்டாங்கன்னா, நான் இது வழியே வெளியில் போவோம், இடத்து வழியே நான் வெளியில் போக வேண்டியிருக்கு. அதனால எனக்கு இதில் நான் பாதை அமைச்சுக்க எனக்கு நீ வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா உனக்கு என்ன தேவைன்னு கேளு, நான் தரேன் அப்படின்னு அந்த நிலத்துக்கார் சொல்லியிருக்காரு. இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு மேட்டு பகுதியில் அந்த அந்த பக்கம் போகிறதுக்கு வரப்பை நான் வெட்டி கட்டி நான் சரியாக பண்ணிக்கிறதுக்கு, உங்கள் இடத்துல நாங்கள் பண்ணிக்கிறதுக்கு, நான் அதை பயன்படுத்திக்கிறதுக்கு நீங்கள் எந்த தடையும் சொல்லக்கூடாது, அந்த பக்கத்தில் நான் புழங்கிக்கிறதுக்குன்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஓகே, 2 பேரும் பேசி முடிச்சுட்டாங்க. இப்போ என்னென்னா, இந்த வாய்மொழி உத்தரவு மட்டும்தான். இப்போ கொஞ்ச நாள் போச்சு. இந்த பணம் படைத்த ஒரு நபர் என்ன பண்ணிட்டாருன்னா, டக்குன்னு ஆளுகளை கூட்டி செயற்கை பாதை அமைச்சு கல்லுகள்லாம் போட்டு ஒரு பெரிய பாதையை உருவாக்கிட்டார். உருவாக்குனதுக்கப்புறம் சரி இவர் தான் நம்மளுக்கு வாக்கு கொடுத்துருக்காரு, அந்த வேலையை செய்ய போனால், நீ யாரு, நீ எதுக்கு இங்கே வர, இங்கெல்லாம் வரவே கூடாது, இதெல்லாம் செய்யக்கூடாது, என்னங்க நீங்கள் பாதை அமைக்கும் போது நான் அமைச்சுக்கிறேன், நீ இதை செஞ்சுக்கன்னு சொன்னீங்க, இப்போ கடைசியில் இந்த பக்கம் வராதுன்னா அப்படிதான்டா சொல்லுவேன். என் வேலை முடிஞ்சு போச்சு, உன்னால் என்ன முடியுமோ பார்த்துக்க அப்படின்னு சொல்லி அவர் புறக்கணிச்சிட்டார். அவர் ஒரு எளிய மனிதர், அவர் ஒரு கூலி வேலைக்கு போயிட்டு இருக்கனால இப்போ என்ன செய்யறதுன்னே தெரியாமல் முழிச்சிட்டு தான் என்ன பண்ணார்னா, நம்மளை தொடர்பு கொண்டார். அப்போ பேசும்போது இந்த மாதிரி விஷயத்த சொன்னார். அப்போ அதற்கான ஆவணங்கள், சர்வே நம்பர், டீட்டெயிலாம் அனுப்புங்க, நாங்களும் பார்க்குறோம் அப்படின்னும் போது அவர் ஒரே ஒரு எஃப்எம்பி மட்டும் அனுப்பினார். இதான் சார் என்னோட லேண்டு, இதில் தான் சார் பாதை, அந்த பாருங்க இந்த மூலையில் போகுது அப்படின்னு சொல்லி, இதை நிலவியல் பாதையில் இருக்குது. ஆனால் நான் அந்த நிலவியல் பாதையை நான் தடுக்கலை. ஆனால் அவங்க கட்டடம் கட்டி பாதையை உருவாக்கிட்டாங்க. இதை தான் எனக்கு பின்னொரு நாளில் பிரச்சனை வருது. ஸோ இதை சரி செய்யணும், அதுக்காக என்ன செய்யணுங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ நம்ம அந்த ஒரு எஃப்எம்பியை மட்டும் வச்சுட்டு நம்ம அந்த பிரச்சனையை நம்ம சரி செய்ய முடியுமா? கண்டிப்பாக முடியாது. என்றைக்குமே நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க. ஒரே ஒரு எஃப்எம்பி, உங்கள் சர்வே நம்பரை மட்டும் எஃப்எம்பி வச்சுட்டு இவ்வளவு நீளம் இருக்குது, இவ்வளோ அகலம் இருக்குதுன்னு சொல்கிறதெல்லாம் ரைட்டு தான். ஆனால் அதுக்குள்ளே இந்த மாதிரி போஸ்ட் மரம் இருக்குது, கிணறு இருக்குது, இந்த மாதிரி பாதை இருக்குது அப்படின்னு ஒரு எஃப்எம்பியை மட்டும் வச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருந்தால் அது நீங்கள் உங்களுக்கு ஒரு சரியான புரிதல் ஏற்படாது. உடனே நாங்கள் என்ன பண்ணோம்னா, அவருடைய சர்வே நம்பரை சுற்றி இருக்கக்கூடிய லேண்டு, அதாவது அவர்கிட்ட சர்வே நம்பர் ஒரு 150 வச்சுங்களேன், அதை 149, இந்த பக்கம் 151, இந்த பக்கம் மேற்கு கிழக்கு சைடு எல்லா பக்கமும் என்ன பண்ணோம்னா எஃப்எம்பி நம்ம டவுன்லோட் பண்ணி எடுத்தோம். இது எங்கே டவுன்லோட் பண்ணோம்னா, தமிழ் நிலம் வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா பட்டாசிட்டா நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது எஃப்எம்பியும் அதிலே நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். அப்படி எடுத்து நீங்கள் இந்த மாதிரி பிரிண்ட் போட்டு என்ன செய்யணும், நீங்கள் வச்சுக்கிறணும். வச்சுக்கிட்டு என்னைக்குமே இந்த எஃப்எம்பியோடைய இந்த பகுதி, அதாவது எஃப்எம்பியோட மேல் பகுதி இருக்கு இல்லையா, இந்த சைடு தான் வடக்கு பகுதி அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த எஃப்எம்பி வச்சுக்கிறேன், வடக்கு எனக்கு இது. அப்போ வடக்கு இதுனா எனக்கு தெற்கு இது, அப்போ கிழக்கு இது, மேற்கு இது. அப்போ இந்த எஃப்எம்பியை வடக்கு சகுதி வச்சு இப்படி வச்சு நான் லேண்டை பார்க்கும்போது கிழக்கிட்டு என்ன இருக்கு, இந்த பக்கம் என்ன இருக்கு, அந்த பக்கம் என்ன இருக்குன்னு நம்ம சரியா கண்டுபிடிக்க முடியும். அது மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்கிற எஃப்எம்பி இதை ஒன்னோட ஒன்று நாங்கள் அப்படிதான் 1/1 இந்த மாதிரி எல்லா எஃப்எம்பியும் விரிச்சு வச்சு 1/1 வச்சு சரியா வச்சு அந்த லேண்டில் பாதை யார் வீட்டுக்குள்ள போகுது அப்படின்னு பார்க்கும்போது, இவர் விட்டு லேண்டுக்குள்ள மட்டும் அந்த சின்ன டாட் மட்டும் போச்சு. பாக்கி சுற்றி இருக்கிற லேண்டில் எல்லாத்துலையுமே அந்த பாதை ஒரு பெரிய பாதையே வருது. இதை தாண்டி இவருக்கு பக்கத்து நிலத்துல இருக்கக்கூடிய நபருக்கு உள்ள அந்த பாதை ஆனா அவர் இந்த நபர் அந்த ஆக்கிரமிப்பு பண்ணி பாதை போட்டால் அவரோட வலிமையான நபர் போல. அதனால அதுல பாதை போய் கேட்கறதுக்கு அவருக்கு என்னன்னா, அவர் பயந்துக்கிட்டோ இல்லை ஏன் இவங்க கூட போய் நம்ம சண்டை போட்டுக்கிட்டோம், நமக்கு ஒரு புள்ளப்பூச்சி இருக்கு, அதுக்கு கூட நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம்னு சொல்லி என்ன பண்ணிட்டாருன்னா, கடைசியில் இவர்கிட்ட இவர் நிலத்தை திறந்து இப்படி போயிட்டார்.
ஸோ ஆனால் அங்கே பாதை இருக்கு. இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு ஏங்க பக்கத்து நிலத்துல பாதை இருக்கு, அவர் நிலத்துலையும் பாதை இருக்கு, உங்கோட் நிலத்துல சாதாரணமாக வந்து நிலவியல் பாதை மட்டும்தான் இருக்கு. ஸோ இதை வந்து நிலவியல் பாதையை நீங்க வந்து என்னைக்கும் அடைக்க வேண்டாம். அதுல வந்து என்னைக்கும் வந்து அரசாங்கம் விட்டு கொடுக்காது. நிலவியல் பாதை அப்படின்னு சொன்னாவே அரசாங்க பதிவேட்டில் அரசு சாலை என்ற கணக்குக்கு தான், அரசு பாதை என்ற கணக்குக்கு தான் வரும். அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, இதுல ஆக்கிரமிப்பு இருந்து அகற்றுவதற்கு முழு பொறுப்பும் அதிகாரிகளை நம்ம கண்டிப்பா கூப்பிட முடியும். அப்ப ஆக்கிரமிப்பை அகற்ற சொல்லி நீங்க ஒரு 3 பேருக்கு மனு வைங்க அப்படின்னு சொன்னேன். அப்ப அந்த மனுவை எப்படி வைக்கிறார் சார், அதையும் நீங்களே ரெடி பண்ணி கொடுத்துருங்க அப்படி சொன்னாரு. அவர் ரொம்ப பாமரம் ஏழையா, அவர் பேச்சுலே ரொம்ப தொய்வா இருந்ததுனால நம்ம அதையும் நம்மளுக்கு அவருக்கு என்ன செய்தோம்னா ரெடி பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். ஒருவேளை மேபி உங்களுக்கு இந்த மாதிரி பாத பிரச்சனை இருக்கு, எனக்கும் மனு கொடுக்கணும், அந்த மாதிரி இருந்தா கொடுங்கன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு கொடுத்த அந்த மாதிரியை இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் வச்சிருக்கிறேன், உறவுகள் எடுத்து நீங்க பயன்படுத்திக்க. 3 பேருக்கு நீங்க முறைப்படி மனு கொடுங்க. திங்கட்கிழமை அன்னைக்கு நீங்க போய் கலெக்டர் ஆஃபீஸில் பார்த்து நேரடியாக ஒரு மனு கொடுங்க. பாக்கி எல்லா 3 ஆஃபீஸர்களுக்கும் நீங்க பதிவஞ்சல்ல மனு வைங்க. வருவாய் வட்டாட்சியருக்கு வைங்க, வட்டாட்சியருக்கு வைங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுல என்ன ஸ்டெப்ஸ் பண்றாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிமைண்டர் வைப்போம். ரிமைண்டர் வரலையா முறைப்படி வந்து ஆக்கிரமிப்பு அகற்ற கோரி நம்ம வந்து தனி வழக்கு தான் நம்ம பதிவு பண்ண வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லி அவருடைய பிரச்சனைக்கான ஒரு சொல்யூஷன் பேசி முடித்தோம். ஸோ அதுக்கப்புறம் அவர், நான் வாட்ஸ்அப்பில் கேட்டிருக்கேன், ஹாப்பியாக இப்போ நீங்கள் சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்கேன். அவர் என்ன சொல்கிறான்னு தெரியல. ஓகே, இது மாதிரி நம்ம நிறைய கவனக்குறைவினால, 2வது நம்மளோட அலட்சியத்தினால நிறைய நம்மளே பாதிப்பு சந்திப்போம். அங்கே என்ன நடந்துச்சு, வாய்மொழி பேச்சுவார்த்தை தான். வாய்மொழி பேச்சுவார்த்தை என்ன அப்படின்னா, நீ எனக்கு இதில் பாதை விடு, நான் உனக்கு அதை செய்கிறேன் அப்படின்னு டாக்குமெண்டே போடாமல் வெறும் வாய்மொழியாக பேசிக்கிட்ட இந்த ஒரு காரணத்தை நம்பினதுனால வந்ததன் விளைவு தான். இப்படி தான் எண்ணற்ற நபர்கள் வந்து உனக்கு நான் அந்த இடத்த தாரேன் அப்படி சொல்லி வாய்மொழியை பேசும்போது இவங்க பணத்தை எல்லாம் கொடுத்துருந்தாலும் நம்மளுக்கு தானே, அவர் தான் சொல்லிட்டாரே அப்படின்னு நினச்சி கொடுத்து எல்லாத்தையும் முடிச்சது. கடைசியில் என் தம்பி பிரச்சனை பண்ணுறாரு, என் பொண்டாட்டி பிரச்சனை பண்ணுது, என் பிள்ளைங்க கொடுக்கூடாது பிரச்சனை பண்ணுது. அதுதான் இந்த ஒருத்தர் வந்து கேட்டார், நீங்கள் 2 லட்சம் தான் கொடுத்துருக்கீங்க, இடம் 20 லட்சம் போகுதான், அதனால கூட ஒரு 18 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா தெளித்து தரோம். பணத்தை வாங்கினதுக்கப்புறம் பல பேச்சு பேசுவாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய சம்பவங்கள் நம்ம பார்க்க முடியுது. அதனால இந்த நில சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும் உறவுகள் வாய்மொழி பேச்சுவார்த்தைக்கு என்னைக்குமே நீங்க உடன்படாதீங்க. அப்புறம் எதுக்கு கவர்மெண்ட் வந்து ஸ்டாம்ப் பேப்பர் வைக்கிறான், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எதுக்கு பதிவுத்துறைன்னு ஒன்று வச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அதனால இவரை போன்று நீங்க என்ன செய்ய வேண்டாம், ஏமாற வேண்டாம். யாராவது வாய்மொழி பேச்சுவார்த்தைக்கு வர்றாங்கன்னா அக்ரிமெண்ட் போடுங்க, அது ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது. நீ இதை செய்ய, நான் அதை செய்ய, நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு அக்ரிமெண்ட் போட்டு அதை ரிஜிஸ்டர் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு அபிடோட்டாவது போடுங்க. ஒரு வழக்கறிஞரை கூப்பிட்டு இவங்க பேசுற 2 பேரும் கூப்பிட்டு வச்சு 2 சாட்சிகளை வச்சு அபிடோட்டாவது போட்டு என்ன செய்யுங்கன்னா இந்த வேலையை வந்து நீங்க பண்ணீங்க. ஒருவேளை என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, வீடை கட்டிடுவாங்க, காம்பவுண்ட் வந்து கரெக்டாக 2 பேருக்கு இடத்து நடுவில் வந்துடும். அந்த பக்கம் இந்த காம்பவுண்டில் வேலை பார்க்கணும்னு இந்த வீட்டுக்காரர் நினைச்சாருன்னா அந்த வீட்டுக்காரர் நீ உள்ள வந்தீங்கன்னா காலை ஒடிச்சுப்பீங்க அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி இவர் சொல்லுவார், நீ மட்டும் இந்த இடத்துக்கு வந்து பாடுறா, உன்னை முடிஞ்ச பாக்குறேன்னு சொல்லி இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 அடி 1 அடி நிலத்துக்கு தான் இவ்வளவு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனா இதெல்லாம் அழகா பேசி முடிச்சு 2 பேரும் ஒப்பந்தம் போட்டு, உனக்கு ஒரு வேலைன்னா நான் அந்த பக்கம் வந்துக்கிறேன், எனக்கு ஒரு வேலைன்னா இந்த பக்கம் நான் வந்துக்கிறேன்னு எழுதி முடிச்சு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டா எந்த பஞ்சாயத்துமே இருக்க போறது கிடையாது. இதுல நிறைய விஷயங்கள், நிறைய பேர் வந்து வாய மூடி அமைதியா இருந்தாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். நிறைய வாயை வச்சுக்கிட்டு தான் சண்டை இழுத்து வம்பளத்தை அடி தட்டி வெட்டு குத்து கேஸ் பயங்கரமாயிடும். அதனால உறவுகள் ரொம்ப கவனத்தோடு இருங்க. வாய் ரொம்ப முக்கியம்தான், ஆனா அதை எதற்கெல்லாம் யூஸ் பண்ணணும், அதை எதற்கெல்லாம் நம்பணும்னு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. அதை நீங்க வந்து உறவுகள் நீங்க கவனத்துல வச்சுக்கிறீங்க. இந்த மாதிரி நீங்க ஒரு எஃப்எம்பி மட்டும் வச்சு பார்க்காம ஒட்டுமொத்த எஃப்எம்பியும் சுத்தி இருக்க எல்லாத்தையும் ஈஸியா டவுன்லோட் பண்ண முடியும். டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சு கரெக்டா உங்க இடத்துல மட்டும் இருக்கிற பாதை மற்ற இடத்துக்குள்ள எல்லாம் இருக்காங்கிறத செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் முறைப்படி நீங்க மனு கொடுக்கணுமா இல்ல வழக்கு போடணுமாங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கிறீங்க. மீண்டும் நல்லது உங்களுக்கு வேற சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.